ஹாய் கைஸ், வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா தட்டைப்பயிர் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். தட்டைப்பயிர் கூட சில காய்கறிலாம் சேர்த்து எங்கள் வீட்டில் ஒரு குழம்பு வைப்பாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஒரு டைம் தட்டைப்பயிர் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் அடிக்கடி இது தான் செய்வோம். இட்லி தோசைக்கு கூட சைடிஷ்க்கு இதை எடுத்துக்கலாம், டேஸ்ட் அந்தளவுக்கு செம்மையாக இருக்கும். இது செய்கிறதுக்கு நான் 1/4 கிலோ தட்டைப்பயிர் பாதி தாங்க எடுத்துக்கிட்டேன். இதை பாதி நல்லா வறுக்கணும். வெறும் எண்ணெயெல்லாம் ஊற்றாமல் வெறும் சட்டியில் போட்டு நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும். வறுத்தா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்கள் ஊற வச்சு கூட செய்யலாம், ஆனால் அந்தளவுக்கு டேஸ்ட்டு வராது. அதனால் வறுத்தே செஞ்சு பாருங்கள். இதை வறுத்து தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் நான் 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பாதி முருங்கைக்காய் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 4-5 கத்திரிக்காய், ஒரு தக்காளி, அதுக்கப்புறம் கொஞ்சமாக பூண்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இந்த அளவுக்கு இப்படி தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கணும். உப்பு சேர்த்து இதில் வேக விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக பெருங்காய கட்டி சேர்த்துக்கலாங்க. நீங்கள் தூள் கூட சேர்த்துக்கலாம், ஆனால் கட்டி சேர்த்தா தான் ரொம்ப டேஸ்ட்டு, வீடே ஸ்மெல்லு மணக்கும். அது கூட ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா வெடித்ததும் நம்ம கட் பண்ணி வச்சு இந்த பூண்டு வெங்காயத்தை போட்டுக்கலாங்க. சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்திங்கன்னா நல்லா இருக்காது, அதனால் சின்ன வெங்காயமே சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கினது கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சு இந்த தக்காளி சேர்த்துக்கோங்க. பழுத்த தக்காளியாக தான் இருக்கணும், ஒரு மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்தால் போதும். தக்காளி நல்லா மசியாக வதங்கணும். வதங்கிறதுக்கு நான் உப்பு சேர்த்து வதக்கிக்கிறேன். இந்தளவுக்கு நல்லா தக்காளி மசிய வேகணும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த முருங்கைக்காய், கத்திரிக்காய் போட்டுக்கலாங்க. நீங்கள் மற்றபடி இந்த முள்ளங்கி, பீன்ஸ், இது என்ன காய்கறி இருக்கோ அது கூட சேர்த்துக்கலாம். முக்கியமாக இந்த கருவாடு சேர்த்திங்கன்னா இன்னுமுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், ஆனால் நான் கருவாடு நெக்ஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்போ கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் 2 மினிட்ஸ் எண்ணெயில் நல்லா வதங்கணுங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு லெமன் சைஸ் புளி, சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள், முருங்கைக்காய், கத்திரிக்காய் எண்ணெயில் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம காரத்துக்கு தேவையான மிளகாப்பொடி சேர்த்துக்கலாங்க. நீங்கள் தனி மிளகாப்பொடி கூட சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா சாம்பார் பொடி கூட சேர்த்துக்கலாம். நான் சாம்பார் பொடி தாங்க சேர்த்துக்கிட்டேன். அதனால் 2 குழிக்கரண்டி காரத்துக்காக நான் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு காரம் எப்படி வேணுமோ அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு 1 செகண்ட் கிளறி விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சு இந்த புளி சேர்த்துக்கலாங்க. புளி தண்ணியை ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் காரம், உப்பெல்லாம் டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தண்ணி வேணும்னா ஆட் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு தண்ணி நிறையா வேணும்னா தண்ணி நிறையா ஆட் பண்ணி அதுக்கேற்ற உப்பு காரம் சேர்த்துக்கோங்க. நான் குழம்பு கொஞ்சமாக தான் வைக்கிறேன், ஆஃப்டர்நூனுக்கு மட்டும். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், தட்டைப்பயிர் இந்தளவுக்கு நல்லா கொலைய வேகணும், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். தட்டைப்பயிர்லேயும் உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம். இந்த வெந்ததை எடுத்து நம்ம ஆல்ரெடி கொதிக்க வச்சுருந்த குழம்பு கூட சேர்த்து நல்லா கிளறிட்டு ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா என்னோடய ஸ்டைலில் தட்டைப்பயிர் குழம்பு ரெடிங்க. இது ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அடிக்கடி செய்வீங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி ரெசிபி தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.